இன்னைக்கு குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பல திட்டங்களை நாங்கள் கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறோம். இன்றைக்கு குன்னூர் நகர பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இன்றைக்கு தங்குதல் இல்லாம பாதுகாக்கப்பட்ட குடி தண்ணீர் கிட்டத்தட்ட எமரால்டு கூட்டுக்குடி திட்டம் 95 கோடியில நிறைவேற்றப்பட்டு இந்த மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கோத்தகிரி பகுதியில் சுமார் 10 கோடி மதிப்பீட்டில் அளக்கரை கூட்டுக்குடி திட்டம் நிறைவேற்றப்பட்டதும் அதிமுக ஆட்சியில். படுகர் சமுதாய மக்கள் கொண்டாடும் ஸ்ரீ ஹெத்தை அம்மன் திருவிழாவிற்கு ஆண்டுதோறும் அரசு விடுமுறை விட்டதும் அதிமுக அரசாங்கம். படுகர் சமுதாய மக்கள் பல காலமாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பழங்குடியினர் பட்டியல் சேர்க்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட வேண்டும் என்று, அதுவும் அதிமுக ஆட்சியிலே பரிந்துரை செய்யப்பட்டது. மீண்டும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு அனைத்து முயற்சியும் எடுத்துக் கொள்ளப்படும். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தேன். 400 கோடி. அந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து இந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிறப்பான அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு தரமான சிகிச்சை கொடுக்கின்ற அளவிற்கு அற்புதமான மருத்துவமனை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பச்சை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க, உற்பத்தியாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அதற்கு பச்சை தேயிலைக்கு ஒரு கிலோவுக்கு 2 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம். அதை உயர்த்த வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. அதிமுக ஆட்சிக்கு பச்சை தேயிலைக்கு அதிமுக அரசு மானியமாக அவங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காணப்படும். பச்சை தேயிலைக்கு ஏற்கனவே மானியம் கொடுத்தது போல கொடுப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும்.